நம்முடைய எம்எல்ஏ உள்ளிட்ட நவீன் சார், திருப்பதி அண்ணன், முன்சாமி அண்ணன், கழக நிர்வாகிகள், நம்முடைய முதல்வர் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் பிரச்சாரத்துக்கு நிறைய அனுமதிக்கல. நிறைய பக்கம் அவருக்கு சவுத் சைடில் நம்ம சைடில் ரொம்ப நிறைய பக்கம் அவருக்கு அனுமதி கொடுக்காதனால நமக்கு ஒரு 108 இடம் கிடைக்கப்பட்டது. அதிகமான வாய்ப்புகள் கொடுத்ததுனா 200 இடத்துக்கு மேலே நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி அவருடைய ஆற்றலுக்கு முயற்சியில் சிறப்பான ஆட்சியை கொண்டு வந்துள்ளார். இந்த ஆட்சி இன்னும் 20 ஆண்டு காலம் தொடரும். ஏனென்றால் நம்முடைய வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் கூட, ஒரு 5 வயது குழந்தைகள் கூட நம்முடைய அங்கிள், மாமா, அண்ணா அப்படி தான் நம்ம கிட்ட எல்லாம் போட்டு நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க சொல்லி தான் ஓட்டப்பட்டிருக்காங்க. அதை நம்ம மாண்புமிகு முதல்வரே அதை பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுடைய மக்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய இங்க திருப்பத்தூர் மாவட்ட உட்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் சேர்த்து சொல்லிடுவோம். மொத்தமா அவங்கதான் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். அவங்கள வேலை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 சட்டமன்றத்தில் 2 இடம் திமுக, 2 இடம் ஏடிஎம்கேவும் 1 இடம் திமுகவும் இருக்கு. ஸோ அதை நம்ம துரதிருஷ்டம் எப்படியா நம்ம விட்டுட்டு இனி வரும் காலங்களில் அடுத்த 7 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. நிச்சயமா 4 நகராட்சி உள்ளிட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் நம்மளுடைய டிவிகே தான் அந்த பொறுப்பில் இருக்கணும். சேர்மனா இருக்கணும், கவுன்சிலரா இருக்கணும், தலைவராக இருக்கணும், கிளைக்கழக செயலாளராக இருக்கணும், உறுப்பினராக இருக்கணும், வார்டு உறுப்பினராக இருக்கணும் என்பதை மனதில் வைத்து உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நிச்சயமாக நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி அமைச்சர் என்ற முறையில் இந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் கூறுகின்ற எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அரசு கவனத்தை கொண்டு சென்று இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் அந்த பணியை செய்து கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நமக்கு 2 கண்கள், ஒரு கண்ணு ஆட்சி, ஒரு கண்ணு கட்சி, ரெண்டுமே முக்கியம். கட்சியை நம்ம வளர்க்கணும், ஆட்சியை நம்ம தக்க வைக்கணும். ஸோ அந்த வகையில் நம்மளோட முதல்வர் அதில் கவனமாக இருக்காங்க. மக்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் நாம் உதவி செய்ய வேண்டும், முன்னின்று உதவி செய்ய வேண்டும். எந்த அதிகாரிகள் தவறு செய்தாலும் அவர் தவறு செய்த அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அதிகாரிகள். அந்த உதவி செய்யவில்லை அவர் என்று உண்மையான அறியப்பட்டால் நீங்கள் அதை உடனடியாக ஆதாரத்துடன் நீங்க நம்மளுடைய எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், கிளைக்கழக நிர்வாகிகள், உங்க எல்லாருக்கும் அந்த அதிகாரம் உண்டு. ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட தான் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்க நம்ம ஒன்றிய கழகத்துக்கிட்ட ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லுங்க, அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுவாங்க. எப்படியாவது நம்ம தலைமைக்கு சேர்ந்துடும். தலைமைக்கு சேர்ந்த பிறகு நம்மளுடைய மாண்புக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவருக்கு மாநிலம் ஃபுல்லா அவர் கண்காணிக்கிறார். அவர் அங்கதான் சென்னையில் இருந்தாலும் கூட இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கண்காணிக்கிறார் பொதுச் செயலாளர். அப்பேற்பட்ட இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு